பிக் பாஸ் சீசன் 9 டே 2 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல 8:00 அலாம் அடிச்சது. ஆனா பிக் பாஸ் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து யாருமே வெளியே போல. ஏன்னா ரூல்ஸ் படி பிக் பாஸ் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டவ் ஆன் ஆகும், பாட்டு போட முடியும், டான்ஸ் ஆட முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனா பிரவீன் காந்தி சார் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஏதாவது குடிக்கலான்னு. டீம்மேட்ஸ் ஆன ரம்யா ஜோ, சுபிக்ஷா ரொம்ப சீரியஸா விளையாண்டு இருக்காங்க. வெளியே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. வெளியே வந்தாச்சு, மார்னிங் டான்ஸும் ஆடியாச்சு, மார்னிங்கே தண்ணி பிரச்சனையும் வந்தாச்சு. அந்த தண்ணி பிரச்சனை ரம்யா ஜோக்கும் சபரிக்கும் வந்தது. ரொம்ப பிரச்சனையெல்லாம் இல்ல, லைட்டா. தென் பிரவீன் ராஜுக்கும் வியானாக்கும் தண்ணி பிரச்சனை வந்தது. அந்த பொண்ணு பாவம் கியூட்டா பேசுதுன்னு நினைச்சா நல்ல வாய் பேசுதுங்க. பிரவீன் ராஜே காட்டுன்னு காட்டிடுச்சு. இந்த பொண்ணு கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரவீன் ராஜுக்கும் வியானாக்கும் பிரச்சனை நடக்கும் போது வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து வியானாக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் திருப்பி வாட்டர்மெலன் ஸ்டார் கொஸ்டின் கேட்கும் போது பார்வதி வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப புரிஞ்சுச்சா இவங்க ஒரு கேங் ஆயிட்டாங்க. அரோராவும் ரம்யா ஜோவும் பார்வையும் திவாகரையும் உள்ள கூப்பிட்டு பெட்ஷீட் எல்லாம் மடிக்க சொன்னாங்க. இந்த டாக்டர் வெளியே பாரு கூப்பிட போகும்போது கண்ட்ரி ப்ரூட்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப ரம்யா ஜோக்கு என்னன்னு தெரியல அந்த வேர்டுக்கான மீனிங். அப்ப வந்து அரோரா கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா ரம்யா ஜோ அப்படிங்கிறவங்க நான் எஜுகேட்டட் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. திவாகர் அப்படிங்கிறவங்க டாக்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் திவாகர் அவங்களே பெருமையா பேசிட்டு இருக்கிறத நம்ம பாத்துட்டு இருக்கோம். நான் எஜுகேட்டட்னு பெருமையா பேசுற ஒரு ஆளு எஜுகேஷன் இல்லாத ஒரு பொண்ணை கண்ட்ரி ப்ரூட்னு திட்டும் போது கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஹர்ட் ஆகும். கண்டிப்பா யாரா இருந்தாலுமே அப்செட் ஆயிருப்பாங்க. சோ இத கேட்க ரம்யா ஜோ வெளியே போனாரு திவாகர் கிட்ட. அண்ட் ரம்யா ஜோ வந்துட்டு கொஞ்சம் ஹார்ஷா பேசினாங்க. இவங்க கொஞ்சம் ஹார்ஷா கத்தி பேசும்போது திவாகர் இவங்களுக்கும் அதிகமான வாய்ஸ்ல ஏமா சுமரமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி கத்தி விட்டுட்டாரு. கத்துனது ரம்யா ஜோக்கு செம்ம கோவங்க. நல்லா எதிர்த்து விட்டுட்டாங்க. ஆனா திவாகரும் சும்மா போற ஆள் கிடையாது. அவரும் திருப்பி பேசுறாரு. இதுக்கிடையில இந்த ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்க எஃப்ஜே உள்ள வந்தாங்க. எஃப்ஜே வந்து வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பின்ன கொஞ்ச நேரம் கழிச்சு கமருதீன் உள்ள வந்து அவரு தள்ளி விட்டு கொஞ்சம் கை செலவாயிடுச்சு. ஆனா சபரி உள்ள நின்று தடுக்க ரொம்ப ட்ரை பண்ணாரு. இந்த ப்ராப்ளம் வந்து நடந்துட்டு இருக்க பார்வதி அவங்க வந்துட்டு திவாகரை கொஞ்சம் ஏத்தி விட்ட மாதிரி தான் இருந்தது. இந்த ஓவரால் மேட்டர்ல நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா திவாகர் எப்பவுமே அவரோட பெருமையை தான் அதிகமா பேசியிருக்காரு. நான் அவரை குத்தம் சொல்லல, அவர் ஒரு டாக்டர் தான். இருந்தாலுமே அந்த ஒரு பொசிஷனுக்கு இருக்கவங்க ரொம்ப படிச்சவங்க தங்களை தானே உயர்த்தி காட்டிக்க மாட்டாங்க. ஒரு பாயிண்ட் அப்படியே காட்டினாலும் மேனரிசம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மேனர்ஸோட தான் காட்டுவாங்க. இவர் வார்த்தை விட்டுறாரு, டக்குன்னு பேசிடுறாரு, எல்லாத்துக்கும் ஈக்குவலா பேசுறாரு, எல்லாரும் இவரை கார்னர் பண்றாங்க, இவர் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா ஏன் ரீசன் அப்படின்னா அவர் ரொம்ப எல்லாத்து காட்டிலும் ஃபேமஸ், அவர் எல்லாத்து காட்டிலும் படிச்சிருக்காரு அப்படிங்கறத வந்துட்டு அது எல்லார்கிட்டயும் வந்து திணிக்கிற மாதிரி இருக்கு. சோ அதனால ஆப்போசிட்ல இருக்கவங்க ஈகோ அஃபெக்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. இன்னொரு ரீசன் என்னன்னா மெயினா இவர் வெளியே வந்து எல்லாரும் காமெடியா பார்க்க ஆரம்பிச்சுட்டு உள்ள வந்துட்டு அவரோட ஆக்டிங் ஸ்கில் ஆகட்டும், அவரோட எஜுகேஷன் ஆகட்டும் ரொம்ப பெருமையா பேசும்போது மத்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ட்ரிகர் ஆகுது. திவாகர் வெளியே வந்து கேமரால புலம்பிட்டு இருந்தாரு. அது பார்க்கும்போது கொஞ்சம் இதா தான் இருந்தது. பட் ஆனா அவர் அந்த வேர்டை சொல்லி அவங்கள பேசியிருக்க கூடாது. பிக் பாஸ் டீலக்ஸ் ஹவுஸுக்கு பிக் பாஸ் 7 முட்டைகள் கொடுத்தாங்க. அந்த 7 முட்டையில துஷாருக்கு கொடுத்த முட்டைய விக்ரம்க்கு ஊட்டி விட்டாரு. பாசத்துல ஊட்டி விட்டாரு. பிக் பாஸ் டீலக்ஸ் பாத்ரூம்ல பார்வதிக்கும் சுபிக்ஷாக்கும் இஷ்யூ நடந்தது. ஆக்சுவலி பார்வதி கண்ணாடி போடாம லென்ஸ் போட்டிருந்திருக்காங்க. அவங்க வந்து டஸ்ட் கிளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்வதி இருந்துட்டு எங்க டஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது என்ன கண்ணாடி போடலையா, அது கலாய்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்னா அந்த குறையை வந்து டக்குன்னு ஒரு சொல்லும் போது அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும். அதுல ரியாக்ட் ஆகி பார்வதி என்ன கேட்டாங்கன்னா இந்த திமிரெல்லாம் என்கிட்ட பேசாதன்னு கொஞ்சம் அதிகமா பேசிட்டாங்க. கொஞ்சம் நார்மலா பேசிருக்கலாம், இன்னொரு டைம் இப்படி எல்லாம் பேசாத மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். பட் அவங்க வந்து அங்க டாமினன்ட் பண்ணி பேசின மாதிரி இருந்தது. அண்ட் சுபிக்ஷா அரோராவையும் ரம்யா ஜோவையும் கூப்பிட்டு நீங்க இந்த டீமா அந்த டீமா, நீங்க வந்துட்டு நான் வேலை வாங்குற மாதிரி நீங்க வேலை வாங்க மாட்டேங்கிறீங்க சொல்லும்போது அரோரா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஐ லைக் த வே ஷி எக்ஸ்பிளைன்ஸ் தி ஹேப்பனிங். அண்ட் குக் பண்ண கேஸ் ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டரை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணனால பிக் பாஸ் அதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. அண்ட் பிக் பாஸ் வந்து ஆஃப்டர்நூனுக்கு சிக்கன் கொடுத்திருந்தாங்க. அந்த சிக்கனையும் வந்து ஆதிரி வந்து வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. சோ அதனாலயும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரூல்ஸ் மீறினதுனால பிக் பாஸ் டீலக்ஸ் டீம்ல இருந்து ஒருத்தரும் பிக் பாஸ் ஹவுஸ் டீம்ல இருந்து ஒருத்தரும் ஸ்வாப் பண்ணிக்கணும். சோ துஷார் இங்க இருந்து அங்க போயிட்டாங்க, வியானா அங்க இருந்து இங்க வந்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து ஸ்டோரி, அவங்க ஸ்டோரியை சொல்ற டாஸ்க். இதுல 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அண்ட் 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். நந்தினி, கெமி, திவாகர் 3 பேர் பேசுறோம்னு சொல்லி எந்திரிச்சு நின்னாங்க. நந்தினியோட ஸ்டோரி ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அம்மா அப்பா இல்லாம ஒரு பொண்ணா இவ்வளவு தூரம் வந்தது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க கண்ணீர்லயே நம்மளால கிளியரா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அண்ட் கெமி அவங்களுக்கு நடந்த பாடி ஷேமிங் அண்ட் அவங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாங்க அண்ட் இந்தியாவுக்கு அவங்க சில்வர் மெடல் எப்படி வாங்கினாங்க அந்த ஸ்டோரியில ஷேர் பண்ணாங்க. அதுவுமே நல்லா தான் இருந்தது. ஆனா டாக்டர் அவங்க லைஃப் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்கேஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்கேஜில இருந்து அவர் என்ன நடந்தது சொல்லி ஷேர் பண்ணாரு. நான் லைவ் பார்த்தேன். லைவ்ல வந்துட்டு 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டில் அவர் பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. மேபி 1 hour பேசியிருப்பாரு. நிஜமா நம்ம ஆடியன்ஸ்க்கே நமக்கு கேட்க முடியல. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கவங்க எப்படி கேட்டுட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அவர் வந்து சின்ன வயசுல இருந்து எல்லா ஆடிஷனுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. இந்த சான்ஸையும் விட்டது இல்ல. சோஷியல் மீடியாக்கு எப்படி வந்தாரு அதெல்லாமே சொல்லிட்டு இருக்கும் போது இடையில வந்து யூடியூப்ல இருந்தெல்லாம் நான் வரல, நான் என்னோட ஆக்டிங் ஸ்கில் வச்சு தான் ஃபேமஸ் ஆனேன். அங்க யூடியூபரான விக்ரம் இருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அங்க இருந்தவங்க. அண்ட் பெய்ட் ப்ரொமோஷனை பத்தி சொன்னாரு. அதுவுமே எல்லாருமே பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. காமெடியா இருக்கிறது விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி காமெடியனே கொஞ்சம் மட்டமா பேசின மாதிரி தான் இருந்தது. அவர் சொல்லும் போது சொன்னாரு யார் வேணாலும் ஆக்டர் ஆயிடலாம், ஆனா யாரும் டாக்டர் ஆக முடியாதுன்னு சொன்னாரு. சோ அதெல்லாம் கொஞ்சம் அவர் பெருமையா பேசிக்கிட்ட மாதிரி இருந்தது. அது மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆச்சு. எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலன்னா டாக்டர்னு ஒரு பட்டம் இருக்கு அவருக்கு, ஆனா அவருக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அது ஆக்டிங் ஸ்கில் இல்ல,
அந்த ஆக்டிங் வந்துட்டு காமெடியா இருக்கு. மத்த எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாங்கன்னா, அது காமெடியா பார்த்து ரசிக்கிறாங்கன்னு அவருக்கு ஏன் புரியலன்னு தெரியல. ஆனா அவரையே அவர் ரசிச்சுக்கிறாரு. அவரையே பெருமையா பேசிக்கிறாரு. நல்ல விஷயம் தான். ஆனா அவர பத்தி அவரே பெருமையா பேசும்போது, ஆப்போசிட்ல ப்ரொஃபஷனையும் அவரு இழிவுபடுத்துற மாரி தான் இருந்தது. அண்ட் இதெல்லாம் முடிஞ்சு வெளிய வந்ததுக்கு அப்புறம் விக்ரமும், சபரி, எஃப்ஜே இவங்க எல்லாருமே வந்துட்டு சொன்னாங்க, இந்த மாரி ஹர்ட் ஆச்சு. நீங்க இப்படி பேசாதீங்க. அவர் அத அக்செப்ட் பண்ணிக்கல. யாரு ஆப்போசிட்ல இருந்து பேசினாலும் அவர் காது குடுத்து கேட்க மாட்டாரு. அவர் பேசுறது மட்டும் தான் நம்ம கேட்கணும்னு அவர் பேசுறாரு. திவாகர் அப்படிங்கிறவரு நல்ல மனுஷன் தான். எல்லாரும் வந்து சண்டை போட்டுட்டு திருப்பி போய் பேசும்போது அவரு ஃப்ரீயா பேசுறாரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. பட் ஆனா அவர் பேசும்போது ஆப்போசிட்டா இருக்கிறவங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. இதுதான் நேத்தோட எபிசோட். திரும்பவும் நாளைக்கு எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய் எவ்ரிவன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.